இந்த பைத்தியங்களோட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன், எப்படா வெளியில போவோம் இருக்குடான்னு சொல்லிட்டு ரொம்ப கழுத்தை அறுத்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். காமெடி பண்றேன்னு சொல்லி பயங்கர கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்காங்க. படம் முழுக்க கிரிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாதி பேர் எழுந்தே போயிட்டாங்க. காமெடி ஆர்டிஸ்டா கொட்டி வச்சிருக்காங்க, எங்கேயுமே நமக்கு சிரிப்பு வரல. ஒரு படத்துல வந்து கதை இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஸ்கிரீன் பிளேனால படத்தை ஓட வைக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்த படம். சின்ன சின்ன டேரக்டர்ஸ், புதுசாக வர டேரக்டருக்குலாம் வந்து பெரிய எழுச்சியை கொடுத்துச்சு. நம்ம கதை இல்லாட்டினா கூட பரவாயில்ல, ஸ்கிரீன் பிளே பக்காவாக சொல்லிட்டா மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதே எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த படத்தில் வந்தா ரொம்ப கழுத்தை அறுத்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஒரு கட்டத்தில் வந்து இவர் சொல்லுவார், யாரு, கருணாகரன் சொல்லுவாப்புல, இந்த பைத்தியங்களோட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன், எப்படா வெளியில போவோம் இருக்குடான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மாட்டிப்பாரு. அவரை சொல்லலை, படம் பார்க்குற நம்மளை சொல்ற மாதிரியே இருந்துச்சு, செருப்பால் அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க. மிச்சி சிவா வந்து நான் பண்றது ஆக்டிங்கு, முடிஞ்சா பாரு என்ன போடா அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்குது. ஏன் அவர் கொஞ்சம் கூட மாத்திக்க மாட்டாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த மாடுலேஷன் சரி, அந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப கடுப்பா இருக்கு. அவங்கவுங்க எப்படியோ சின்ன சின்ன பசங்களாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கானுங்க. காமெடி கூட பார்த்தீங்கன்னா பிரிச்சு மேய்ச்சிட்டு இருக்காங்க. ஹரிஷ் கல்யாணம் எடுத்துக்கோங்க, நம்ம அட்டகதி தினேஷ் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தா பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு படம் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அந்த படத்தை வந்து சரியா யூஸ் பண்ணாம எடுத்திருக்காங்க. நலன் பிரியசாமியை வந்து உண்மையிலே சொல்றேன், நேரில் பார்த்தா அடிக்கணும் போல இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய டைட்டில் போய் கொடுத்துட்டு அவரே டைரக்ஷன் பண்ண வேண்டியது. நாங்கள் நம்பி வந்தவங்களுக்கு வந்து மோசம் இல்லாமல் இருந்திருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். கழுத்து அறுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா சுத்தமாக படம் நல்லா இல்லை. எந்த இடத்துலையுமே எனக்கு கொஞ்சம் கூட நல்லா இருக்கு, இதை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு என்கேஜிங் கொண்டுட்டே வரல. கதையே இல்லை முதல் விஷயம். பழைய அந்த ஒன்னோட கான்செப்டே தான் செகண்ட்லேயும் கண்டினியூ பண்ணுறாங்க. ஆனால் அதை எப்படி கண்டினியூ பண்ணணும், ஏன் கண்டினியூ பண்ணணுங்கிறதே தெரியாத அளவுக்கு காமெடி பண்ணுறேன்னு சொல்லி பயங்கர கிரிஞ்சு பண்ணி வச்சுருக்காங்க. படம் முழுக்க கிரிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஹாப்லலாம் தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாதி பேர் எழுந்தே போயிட்டாங்க. உண்மை சொல்லலாம், செகண்ட் ஹாஃபாவது ஓரளவு நல்லா கொண்டு போயிருப்பாங்களான்னு பார்த்தா கடைசி நிமிஷம் அந்த ஒரு 15 நிமிஷம் மட்டும்தான் ஏதோ ஓரளவு சிரிக்க வைக்கணும். வெளில போகிறாங்க, ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க, இவ்வளோ நேரம் டென்ஷன் பண்ணி விட்டோம், இப்பயாவது சிரிக்க வச்சிருவோமேன்னு சொல்லி கொடுத்த காமெடிங்கிற மாதிரி தான் இருந்தது. படம் ஓகே தான் ஜி. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகாது. காமெடியாக பார்க்கணும்னு வந்தீங்கன்னா ஓகே, நல்லா இருக்கும். ஓரளவுக்கு இருக்குது, ஃபுல்ஃபில் ஆகிற அளவுக்கு இருக்குது. நிறையா இல்லை, பட் ஓகே தான். காமெடி சீக்கிர அளவுக்கு பண்ணியிருக்காங்க, சொல்லிக்கிற அளவுக்கு பண்ணலை. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மீன்ஸ் நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம்ல, அடிக்கடி சண்டை போடுறாங்க, அந்த மாதிரி ஸ்டப்ஸ் எல்லாம் இல்லை. அந்த இதுவுமே காமெடியாக பண்ணிட்டாங்க. ரொம்ப படம் லேக்லாம் இல்லை. சரி, ஏதாவது வந்துடும், ஏதாவது பண்ணிடுவாங்க, ஸ்க்ரீன் பிளேல வந்து ஏதாவது நம்மளை சிரிக்க வச்சிருவாங்க அப்படின்னு பண்ண பார்த்தா காமெடி ஆர்டிஸ்டாக கொட்டி வச்சிருக்காங்க, எங்கேயுமே நமக்கு சிரிப்பு வரல. கடுப்பாக இருக்குது, ரொம்ப கடுப்பாக இருக்குது. சின்ன ஒரு சீனாவது ஒரு வா சொல்கிற மாதிரி ஒரு சீன் வந்துடும் சொல்லிட்டு தான் பார்த்தோம். அதெல்லாம் வராதது வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. மற்றபடி படத்தில் வேற எதுவுமே இல்லை. நான் எப்பவுமே ஒரு படத்தை வந்து ரொம்ப நெகட்டிவாக சொல்லக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பேன். ஆனால் என்னையவே நெகட்டிவாக பேச வச்சிட்டாங்க ப்ரோ. அந்த அளவுக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. படத்தில் பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா ஒரு 2-3 இடத்துல அரசியல் பேசினது, ஒரு 2 செகண்ட் வரும். ஒரு 3 இடத்துல காமெடி பண்ணியிருக்காங்க, ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா 2 மணி நேரம் கிரிஞ்சில் வந்து 3 இடத்துல நம்மளை சிரிக்க வச்சுட்டாங்க, அதுவே பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். இது மட்டும்தான் ப்ளஸ்ன்னு சொல்ல முடியும், வேற எதுவுமே சொல்ல முடியாது. எனக்கு என்னன்னா மைனஸாக முதல் விஷயம் சொல்லணும் அப்படின்னா, சூது கவும் 2ன்னு வச்சதுக்கு பதிலாக தமிழ் படம் 3ன்னு வச்சிருந்தா கூட படம் ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன் நான், உண்மையை சொல்லணும்னா. ஏன் அப்படின்னா தமிழ் படம் அதை பார்த்தோம், அதுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அதையாவது இது ரசிச்சிருப்பாங்க. சூது கவுங்கிறது நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருப்போம், அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல கொஞ்சமாவது நம்மளை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற இந்த மாதிரி இருந்திருக்கணும். அது கூட இல்லையோன்னு தோணுச்சு. மியூசிக்லாம் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகல, மியூசிக் ஒர்க் அவுட் ஆகல, காமெடி ஒர்க் அவுட் ஆகல. பட் ஆனால் சூதுகோமோட பேர் இடையில ஒரு 2 மட்டும் சேர்த்துருக்காங்க. சூதுகோமோட கலரு அதே இது. அவர் யார், விஜய் சேதுபதி என்ன காஸ்டியூம் போட்டாரோ அந்த காஸ்டியூம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சீதா மாதிரியே ஒரு கேரக்டரையும் போட்டிருக்காங்க. எல்லாமே பண்ணியிருந்தாலுமே ஒர்க் அவுட்டே ஆகலை, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. படத்தில் வந்து என்ன செலவு அதிகமாக பார்த்தீங்கன்னா, அது என்ன சொல்றது, சரக்கு வாங்குறதுக்கு அதிகமாக செலவழிச்சிருப்பாங்க போல. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரை சரக்கு அடிச்சுட்டே இருக்காங்க. அதுதான் படத்தில் வந்து ஒரு புதுமையாக இருந்துச்சு. சூதுகவும் பாட்டு பார்க்க வந்திருக்கோம், நல்லா இருக்கு. ஒரு போரிங்லாம் போகுது, ஸ்டார்டிங்கில் வந்து காமெடியாக போகுது, கிளைமேக்ஸில் கருத்து சொல்லியிருக்காங்க. சிவா ஆக்ஷன் நல்லா இருக்கு. பார்ட் 1ல் வந்து மியூசிக்கில் வேறு லெவலில் இருக்கும், இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆக்ஷன் இல்லை, இதான் காமெடி ப்ளஸ் கிளைமேக்ஸ் வேறு லெவல். பாட்டும் நல்லா இருந்துச்சு. அவ்வளோ பாட்டு அவ்வளோ காமெடி எப்படி இருந்தது? என்கேஜிங் ஓகே தான். இல்லைங்க, 2-3 இடத்துல நினச்சது நடக்கல, கிளைமேக்ஸும் நினச்ச மாதிரி இல்லை, டக்குன்னு முடிச்சிட்டாங்க கிளைமேக்ஸ். இப்படி ஒரு லென்த்தாக போயிடுச்சு. ஒரு சில மியூசிக் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு அந்த தீம்லாம் இல்லை, இதில் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காரு. அதே சேம் பட்டன் மாதிரி தான் எனக்கு தோணுது.
என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதில் என்னென்ன பேட்டர்ன் பண்ணாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணிக்காங்க. டார்க் ரூமில் பண்ணுவாங்க, இங்கே வந்து ஒயிட் ரூமில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆள் கடத்துறது, அது கொள்வது, பணம் பறிக்கிறது, அந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவர் வழக்கம் போல அதான் சிம்பிளா சொல்றேனே, தமிழ் படம் 3 அந்த ஆக்டிங் தான் இதுல இருக்கும். முழுக்கவே கிரிஞ்சு, படம் முழுக்க கிரிஞ்சு. அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. உங்களுக்கு கிரிஞ்சு கொடுக்கலாம், இது என்டர்டைன்மெண்ட் படம், கதை நம்ம யோசிக்க முடியாது, ஓவர் சென்டிமெண்ட் எதுவுமே, லாஜிக் எதுவுமே யோசிக்க முடியாதுதான். அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அதுக்குன்னு ரொம்ப கிரிஞ்சா பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு இரிட்டேட்டிங் வரும்ல, அந்த மாதிரி இருந்தது. இல்ல ப்ரோ, வேணாம் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ரெண்டாவது எனக்கு விஜய் சேதுபதி நான் இதுல நடிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்குலாம் ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலி ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா அவர் நடிக்காம விட்டது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை. படம் முழுக்கவே எனக்கு வந்து உண்மையா சொல்லணும்னா பார்க்கணும்னு தோணவே இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிட்டு நானே வேற வழி இல்லாமல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே பார்த்துட்டே இருந்த மாதிரி இருந்தது. வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு சாங்ஸ்லாம் அந்த அளவுக்கு இல்லவே இல்லை ப்ரோ. முதல்ல படமே நல்லா இல்லை, நான் அதில் போய் சாங்லாம் நோட் பண்ண முடியுமா அந்த அளவுக்கு இருந்தது. சாங் எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப கிரிஞ்சா இருந்த மாதிரி இருந்தது. இவ்வளோ கொடுத்துருப்பா, ஏன் இவ்வளோ கொடுத்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்குள்ள தோணும்ல, அந்த அளவுக்கு தோணுச்சு. லாஸ்டா ஒரு 10 நிமிஷம் நீங்க ஒரு 10-15 நிமிஷம் வேணா எங்கேஜிங்கா சிரிக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுவுமே ரொம்ப ஓவராலா இல்ல. பழைய படத்துல வந்து அந்த கேரக்டர்ல ரீப்ளேஸ் ஆயிருக்காங்க, இல்ல வேற ரோல் பண்றாங்க? இல்ல, ஒரு சில பேர்லாம் ஆயிருக்காங்க, ஒரு சில பேர்லாம் ஆகல. ஆனா ஆயிருந்தாலுமே எனக்கு ஃபர்ஸ்ட் சூதுகவும் 1 பார்த்த ஃபீல்ல ஒரு 20% திருப்தி படுத்திருக்கலாம். அது கூட பண்ணலங்கிறது தான் வருத்தமா இருக்கு. ஆமா, பார்ட் 1 வந்து அவர் விஜய் சேதுபதி அவரோட கேரக்டர் வேறையா இருக்கும் இல்லையா. அவர் பார்ட் 1க்கு சூட்டபிள். பார்ட் 2 இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ சிவா காமெடியா வச்சு எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா போகுது, போக நல்லா இருக்கு. மியூசிக் ஃபர்ஸ்ட் பார்ட் 1 லெவலுக்கு இல்லை, அது வேற லெவல்ல இருந்தது. மியூசிக் அந்த லெவல் இல்லை. ஓகே, காமெடி என்ன சொல்ல வராங்கன்னு கிளைமேக்ஸ்ல தான் நமக்கு புரியுது. சூதுகம் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளாக பண்ணிட்டு இருக்கிற விஜய் சேதுபதி என்ன செய்வார், அவருக்குள்ள ஒரு 5 இது பண்ணி வச்சிருப்பாரு. 5 இதை வந்து மீறாமல் நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்குவாரு. 5 இதை ஒரு இடத்துல மீறும் போது அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறாரு, அந்த முடிச்செல்லாம் எப்படி அவுக்குறான்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்லியிருப்பாங்க. கதை இவ்வளவு தான். ஒன்றில் வந்து இப்படி சொன்னவர் 2ல் வந்து என்ன மாதிரி சொல்லியிருப்பாருன்னு பார்த்தா, அதே மாதிரி இவரும் மிஸ்டி சிவா வந்து ஒரு 5 ரூலை போட்டு அவர் போயிட்டு இருக்காரு. இவரும் வந்து ரூலை மீறி ஒரு பிரச்சனை பண்ணுறாரு. இந்த முடிச்சை எப்படி அவுக்குறாருங்கிறது இந்த படத்தோடைய கதை. ஆனால் அதில் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே பார்க்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ரொம்ப உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு படத்தில் வந்து கதை இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஸ்க்ரீன் பிளேனால படத்தை ஓட வைக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்த படம். சின்ன டேரக்டர்ஸ், புதுசாக வர டேரக்டருக்குலாம் வந்து பெரிய எழுச்சியை கொடுத்துச்சு. நம்ம கதை இல்லாட்டினா கூட பரவாயில்ல, ஸ்க்ரீன் பிளே பக்காவாக சொல்லிட்டா மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதே எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த படத்தில் வந்தால் ரொம்ப கழுத்தை அறுத்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும்.